Each of the two string of length 51.6 centimeter and 49.1 centimeter are tensioned separately by same force. The mass per unit length of the both wire is same. When both strings vibrates simultaneously, the number of bits. First string frequency nu1, second string frequency nu2. உனக்கு வேண்டியது nu1 difference nu2. nu1க்கு ஃபார்முலா 1 by 2L into root of T by mu. அப்போ first string 1 by 2 into 51.6 அதை மீட்டரா மாத்திட்டேன்னா 0.516 into root of T 20 by 1 gram actually 10 to the power of minus 3 வந்துரும். என்ன gram per meter? இதுலயும் அதே தான் வரப்போகுது. 1 by இந்த லெங்த் மட்டும் மாறும். 2 into இது எவ்வளவு? 0.491 into root of 20 by 10 to the power of minus 3. அப்ப நீ என்ன பண்ணி ஆகணும்? இந்த சம்ம nu1 தனியா கண்டுபிடிச்சிடணும், nu2 தனியா கண்டுபிடிக்கணும். இப்போ nu1 நீ சால்வ் பண்ணேன்னா இந்த ஆன்சர் என்ன வருதுன்னா 137 ஹெர்ட்ஸ் வருது. இந்த nu2 சால்வ் பண்ணேன்னா 144 ஹெர்ட்ஸ் வருது. இந்த சம் பொறுத்தவரை கால்குலேஷன் தான் டஃப். அப்போ அல்லன்னா நீ என்ன பண்ணலான்னா இதை காமனா எடுத்து இதை ரெண்டையும் மட்டும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த 20 by 10 to the power of minus 3 இருக்க 20 அதை காமனா வச்சு செய்யலாம். தனித்தனியா வச்சா இருந்தாலும் ஆன்சர் அப்போ 144 difference of 137 which is equal to 7 beats per second distance. நான் ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணல, நான் தனியா போட்டு பார்த்தப்ப கரெக்டா இருந்துச்சு. 7 beats per second I could not use it. So போடுங்க, ஆன்சர் கரெக்டா இருக்கும்.